காலையில எந்திரிக்கிறப்பவே ஒரே பரபரப்பா தாங்க எந்திரிச்சேனே. ஏன்னா காலையில வந்து அ எந்திரிக்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 5:30 மணி போல ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அரிசி ஊற போட்டுட்டு கீழ போயிட்டு வாசல் பெருக்கிட்டு வர்றதுக்கே ஒரு 6 மணி போல ஆயிருச்சு. அதுக்கப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிச்சேங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கவுண்டர் டாப்ல இருக்கக்கூடிய எல்லா பாத்திரத்தையும் வழிச்சு, சிங்க்ல போட்டுட்டு கேஸ் எல்லாம் நீட்டா தொடச்சிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன். சமைச்சுக்கிட்டே பாத்திரத்த கழுவிருவேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை தாங்க. தோசை பண்ணிட்டு, கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணியிருந்தேன். மதியம் லஞ்சுக்கு சாதம் வடிச்சுட்டு, பீட்ரூட் பொரியல் தாங்க பண்ணியிருந்தேனே. எப்படியாச்சும் நெறைய வெஜிடபிள்ஸ் குடுக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பேனே. அ தோசை ஊத்துனேன் அப்படின்னா, தோசையிலேயே கொஞ்சம் வந்து பன்னீர் எடுத்து வச்சிருந்தேன். அதுவும் கேரட்டும் தூவிட்டு, தோசை வந்து கல் தோசை மாரி போட்டு குடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பரா இருந்தது. கொஞ்சம் நெய் ஊத்துனோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டு நெய்யா இருந்துச்சுன்னா, தெருவே மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நெய் ஊத்தி தோசை சுட்டோம் அப்படின்னா. கீழ வந்து மழை பெஞ்சனால கழுவி மட்டும் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இன்னும் வந்து கோலம் போடல. ஸ்கூலுக்கு கிளம்பி போறப்ப கையோட கை அப்படியே கோலம் போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். அப்புக்குட்டியே கிளப்பியாச்சுங்க. அவன விட்டுட்டு வெளியே உள்ள வந்து பார்த்தா தோசை ஃபுல்லா தீந்துருச்சு. வேற வழியே இல்ல. அந்த ஒரு தோசைய எடுத்து டிஃபன் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு நானும் கிளம்பிட்டேன்.